வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புச்சத்து கிரியாட்டினின் வேல்யூ உடம்புல எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உப்புச்சத்து வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7லிருந்து 1.3 வரைக்கும் இருக்கலாம். இதுவே பெண்களுக்கு 0.6லிருந்து 1.1 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கலாம் பிளட்டில். நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உப்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு வேளை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ முதல்ல உப்புச்சத்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கிரியாட்டினின் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள் மசில் இருக்கு இல்லையா? அதில் ஏற்படக்கூடிய கழிவுகள் அதை தான் அந்த கிரியாட்டினின் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கிரியாட்டினின் அப்படிங்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னி அதாவது சிறுநீரகம் இந்த வேஸ்ட்டை வந்து யூரின் மூலமாக வெளியில் தள்ளிட்டு பிளட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஒருவேளை கிட்னியில் பிரச்சனை வரும்போது கிட்னியால் இந்த ரத்தத்தை சுத்திகரிக்க முடியாததுனால கிரியாட்டினின் வந்து பிளட்லேயே தங்கிடும். அதனால் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த கிரியாட்டினின் வேல்யூ அதாவது உப்புச்சத்து அதிகமாக இருக்கும். நான் சொன்ன வேல்யூவை விட அப்ராக்சிமேட்டாக 1.3க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னாலே ஒருவேளை கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, யார் யார் இதை செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கு சடனாக நீர் குறுத்துக்கிற மாதிரி இருக்கும், கால் பாதங்களில் உடம்புல நீர் குறுத்துக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸஸாக வாட்டர் வந்து உடம்புல அக்யூமுலேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எப்போயுமே ஒரு வாமிட்டிங் ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், அதுக்கப்புறம் அனிமிக்கா கூட இருக்கலாம், அவங்க ரத்த சோகை இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொட்டீனாக ஒரு கிரியாட்டினின் செக்அப் பண்ணிக்கிறது ஒரு நல்லது. ப்ளஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்புச்சத்து பற்றி இன்றைக்கி வீடியோ பார்த்துருக்கோம். இன்னும் என்னென்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.